இதெல்லாம் உங்களுக்கு சேரணும்னு அறிவு திருவிழா நடத்துறார். பல இடங்களில் லைப்ரரி ஆரம்பிக்கிறார். இதுதான் ஒரு பொலிட்டிஷியனுக்கு குவாலிட்டி. சரி, உதயநிதி இவ்வளவும் செய்கிறாரு அப்படின்னா அடுத்து நீங்க என்ன செய்யணும்? அதை பற்றி கூட உதயநிதி இங்கே சொன்னார். நம்மோட லெகசியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கழகத்தை வளர்க்கிற பணியில, கொள்கை விதைக்கிற பணியில ஈடுபடணும். காலையில முரசொலி படித்த பிறகு அதில் வெளியாகி இருக்கக்கூடிய கட்டுரைகள், கருத்துக்கள், தலையங்கங்கள், திராவிட இயக்க பார்வைகள்னு எல்லாவற்றையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. அது எல்லாத்தையும் சுருக்கமா இன்றைய இளைஞர்களுக்கு புரிகிற வரையில கிரியேட்டிவா மாற்றி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலில் பேசி எழுதி கொண்டு போங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வையும் தெளிவையும் ஏற்படுத்தி தமிழ்நாட்டை உயர்த்தக்கூடிய கழகத்தின் பாதையில் அவங்களை கொண்டு வரணும். இன்னைக்கு தொழில்நுட்பம் எவ்வளவோ பெருகிடுச்சு, அந்த அளவுக்கு உங்களுடைய கடமையும் பெருகிடுச்சு.